தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான நடவடிக்கைகளை அரசு விரைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காரணம், கொலை, கொள்ளை, போதை பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு உண்டு. பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலே கிராமம் முதல் நகரம் வரை அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தென் மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவு சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இருப்பதாகவே தெரிகிறது. எனவே அதனை முறையாக சரியாக கையாண்டு பொதுமக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு உண்டு என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். கல்வித்துறையிலே பொதுவாக காலத்திற்கேற்றவாறு மாற்றங்கள் தேவை. அதன் அடிப்படையிலேயே மாணவர்கள் வருங்கால இந்தியாவை உருவாக்க முடியும். வெளிநாட்டில் உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே அவர்கள் தங்களுடைய படிப்பிலே முன்னேறி நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும். அப்படி இருக்கும்போது புதிய கல்வி கொள்கை என்பது வருங்கால மாணவர்கள் நலனை சார்ந்தது என்பதே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவிலே பல மாநிலங்களிலே பல மாநில கட்சிகள் நடத்தும் ஆட்சியிலே வருங்கால சந்ததியினருடைய வளர்ச்சிக்காக, உயர்வுக்காக புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசியலிலே பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் கல்வித்துறையிலே அரசியல் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் கேட்டால் சார், மகாவிஷ்ணு விவகாரம் இந்த கல்வித்துறை இன்னைக்கு பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுது. இன்னைக்கு அவர் 15 நாள் காவல்லையும் எடுத்திருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பள்ளி கல்லூரிகளிலே ஒரு பொதுவான கோட்பாடு தேவை. இதில் ஜாதி, மதம், இனம், மொழி இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது. மாணவர்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக கல்வியோடு சேர்த்து நல்லொழுக்க கல்வி தேவை என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அதில்தான் அரசு கவனம் செலுத்த வேண்டும். மாறாக எந்த கோட்பாடும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதிலே அரசியலை புகுத்தி கைது செய்வது என்பதை தவிர்த்து வரும் நாட்களிலே கல்விக்கூடங்களுக்கு ஒரு கோட்பாடு தேவை. அந்த கோட்பாடை முறையாக சரியாக அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆக்கப்பூர்வமான பணியாக இருக்க முடியும். நீங்கள் பூரண மது விலக்குத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம், எண்ணம், கொள்கை. இதற்காக 1 கோடி கையெழுத்தை பெற்று ஆளுநரிடம் கொடுத்த இயக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. எனவே தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையிலே பிராந்திய கட்சியாகவே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே இதற்காக ஆர்ப்பாட்டம், போராட்டமும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது தொடரும்.